வணக்கம். நாம் நின்று கொண்டிருக்கின்ற மலை தவளகிரி மலை என்று அழைக்கப்படுகின்ற மலை. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம். சத்தியமங்கலத்திற்கு கிழக்கே இருக்கின்ற ஆற்றங்கரை ஓரத்திலே இந்த கோயிலானது அமைந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட சிலப்பதிகார காலத்திலிருந்து இந்த கோயில் இருப்பதாக சொல்கிறார்கள். வெண்கோடும் செங்குன்றும் நீங்கா இறைவனை என்று சிலப்பதிகாரத்தில் சொற்கள் இடம்பெறுகின்றன. திருச்செங்கோடு, வெண்குன்று என்கின்ற இந்த மலைக்கு தூய தமிழ் பெயர். இப்போது இது தவளகிரி என்று அழைக்கப்படுகின்றது. தவளம் என்றால் வெண்மை, கிரி என்றால் மலை. அது இரண்டையும் சேர்த்து பார்ப்போமானால் வெண்குன்றம் வெள்ளை மலை என்கின்ற பொருளிலே இது அமைகின்றது. விழுப்புரம் திண்டிவனம் பக்கம் கூட வெண்கோடு என்கின்ற ஒரு மலை கூட உண்டு. ஆனால் சிலப்பதிகாரத்தில் கொங்கு நாட்டு பகுதியில் இருக்கின்ற மலைகள் குறிக்கப்படுவதனாலே சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடியில் குறிப்பிடுகின்ற மலை தவளகிரி என்கின்ற இந்த மலைதான் வெண்குன்ற மலையாக இருந்திருக்க வேண்டும். அந்த வகையில் முற்கால கோயில் எவ்வாறு இருந்தது என்று நம்மால் அறிய முடியாத அளவு இருந்திருக்கின்றது. முன்னொரு காலத்தில் இது சமண முனிவர்கள் அதிகமாக இருந்த பகுதி என்கிறார்கள். என்றாலும் முனிவர்கள் இருந்ததற்கான நிறைய குகை தலகங்கள் இந்த மலையை சுற்றி இருக்கின்றது. கிட்டத்தட்ட 3 சுற்றளவு கொண்ட இந்த மலை தரை மட்டத்திலிருந்து 300 அடி உயரம் கொண்டதாக இருக்கின்றது. கல்வெட்டுக்கள் உடையதாக இருக்கின்றது. மேற்கு நோக்கிய கோயிலாக இருக்கின்றது. இவ்வாறு ஒப்பற்ற பல சிறப்புகளை கொண்ட கோயில் பழனி ஆண்டவர் கோயில் போல இருப்பது சொல்கிறார்கள். பழனி மலை மேற்கு நோக்கிய கோயில். அதே போல இதுவும் மேற்கு நோக்கிய கோயிலாக இருக்கின்றது. முருகரும் பழனி முருகரை போன்று மிக அழகாக காட்சி வருகிறார். எனவே பழனி மலையும் இந்த மலையும் ஒன்று என்று பேச்சு வழக்கில் மக்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சன்னதியின் முன்பாக 4 தூண்கள் இடம்பெறுகின்றன. மன்னர் காலத்து தூண்கள். மன்னரனுடைய இந்த கோயிலை கட்டிய உடையார் வம்சத்தை சேர்ந்த மன்னரனுடைய சிலைகளும் அவனுடைய அரச பிரதிநிதியுடைய சிலைகளும் மிக அழகாக வடிக்கப்பட்டிருக்கின்றதை காணலாம். எதிரே இருப்பது மன்னரனுடைய சிலை. பாருங்கள், அரசனுடைய அந்த கொண்டை, நாயக்கர் காலத்து கொண்டை என்று சொல்லுவார்கள். 1676 ஆண்டு 23/3/1976 ஆண்டிலே இந்த கோயிலிலே கல்வெட்டு இடம்பெறுகின்றது. அதில் இந்த கோயிலில் இருக்கின்ற அத்தனை வேலைப்பாடுகளும் நிலம் கொடுத்த செய்திகளெல்லாம் காட்டப்படுகின்றன. முருகர் இடம் பாலதண்டாயுதமாக இருக்கின்ற குமாரசாமி என்று அழைக்கப்படுகின்ற முருகனுடைய சிலை இடம்பெறுகிறது. அதன் அருகே உள்ள இன்னொரு தூணில் மிக அற்புதமான இந்த மன்னனுடைய மற்றொரு சிலை பாருங்கள். பெரிய உடைவாளை ஏந்திருக்கின்றார். பக்திமயமாக இருக்கின்றார். கொண்டை போட்டிருக்கின்றார். நாயக்கர் காலத்து கொண்டை என்பார்கள். அரச பிரதிநிதி என்பதற்கு அடையாளமாக மிக அற்புதமான வடிவமைக்கப்பட்ட சிலை இது. இவருடைய காலத்தில் தான் இந்த கோயிலானது நிர்மாணம் செய்யப்படுகின்றது. அது தனியாக அந்த கல்வெட்டோடு இணைத்து சொல்லப்படும். மேலே காமதேனு சிவலிங்கத்தை வழிபடுகின்ற காட்சியானது இடம்பெறுகிறது. கொங்கு நாட்டு பகுதியில் இருக்கின்ற கோயிலில் எல்லாம் இந்த காமதேனு சிவனை தானாக பால் சுரந்து சுயம்பு லிங்கத்துக்கு வழிபாடு செய்கின்ற காட்சி அமைப்பது கொங்கு நாடு முழுக்குள்ள கோயில்களில் இயல்பு. மற்றொரு புறம் இந்த கோயிலினுடைய அரச பிரதிநிதியும் நிர்வாகம் செய்தவருடைய சிலையும் இடம்பெறுகிறது. மேலே மைசூர் உடையார் வம்சத்து சின்னமாக இருக்கின்ற யானையும் அதன் மேல் வருகின்ற அரசு அம்பானியும் காட்டப்படுகின்றது. மற்றொரு புறம் அன்னப்பறவையானது இடம்பெறுகிறது. அதன் கீழே யாழி ஒன்று ஏதோ ஒரு பொருளை கவ்விக்கொண்டு தூங்குகின்ற நிலையிலே காட்டப்படுகின்றது. இந்த தூணினுடைய எதிரே உள்ள தூணிலே அரசனுடைய சிலை, அதாவது இந்த பகுதியை ஆட்சி செய்த அரசனுடைய சிலை, அவனுடைய மனைவியினுடைய சிலையும் பக்தியோடு அழகாக காட்டப்படுகின்றது. அந்த அரசிக்கும் கொண்டையானது சரிந்து நாயக்கர் காலத்து கொண்டையாக காட்டப்படுகின்றது. அவளுடைய நிற்கின்ற நிலை தாமரை பீடத்தின் மீது காட்டப்படுகின்றது. அது சிவபக்தி நிறைந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக இது காட்டப்படுகின்றது. மேலே சிற்பத்தின் மேலே டெலிவரி சிற்பம் காட்டப்படுகின்றது. இந்த கோயிலுக்கு வழிபடுவோருக்கு முருகனர்களால் மகப்பேறு கிடைக்கும் என்பதற்கு அடையாளமாக இந்த டெலிவரி சிற்பமானது இடம்பெறும். இங்கே நாம் பார்த்து கொண்டிருப்பது அன்னவாகனம் மிக அற்புதமாக காட்டப்படுகின்றது. அதற்கு மேலே உள்ளது ஆமை.
கோயிலிலே ஆமை இடம்பெறுமானால் அது மிகச்சிறந்த பரிகார கோயில் என்று வழங்கப்படும். இங்கே ரங்கசமுத்திரம் என்கின்ற மிகப்பெரிய ஏரி ஒன்று இருந்தது. ரங்கர் அப்படிங்கிறவர் தான் இந்த பகுதியை நிர்வாகம் செய்த சிற்றரசர். அவருக்கு மேலே இருந்த விஜயநகர சாம்ராஜ்யத்து அரசர் சிக்கதேவராயர். அந்த சிக்கதேவராயர் இங்கே மிக அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றார். சிக்கதேவர் மைசூர் உடையார் வம்சத்தைச் சேர்ந்த அவருடைய ஆட்சியின் கீழே இந்த பகுதியை ஆண்ட அந்த ரங்கர் என்கின்ற அதிகாரி, மகா மண்டலேஸ்வரர் என்று அவர்கள் அழைப்பார்கள் சமஸ்கிருதத்திலே. இந்த நிர்வாகத்தை பார்த்து அரசனுக்கு முறையாக மக்களிடமிருந்து வரியை வசூல் செய்து மன்னன் கட்டுகின்ற கோயில்களுக்கு தேவையான பரிபாலனங்களும் நிதிகளையும் ஒதுக்கீடு செய்து மன்னனுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டு சிற்றரசை போல வாழ்ந்த அந்தவர்களுக்கு தான் மகா மண்டலேஸ்வரர் என்ற பெயரானது அந்த காலத்தில் வழங்கப்பட்டது. அந்த வகையிலே இங்கே ஆட்சி செய்த அந்த ரங்கர் என்கின்ற அந்த நிர்வாக அதிகாரியின் பெயரால் தான் இங்கே சத்தியமங்கலத்துக்கு முன்பகுதியில் இருக்கின்ற பழைய பஸ் ஸ்டாண்ட் என்று சொல்வார்கள், அந்த பகுதிக்கு ரங்கசமுத்திரம் என்றே பெயர். ஆக அந்த மன்னனுடைய காலத்தில் தான் இங்கே இருக்கின்ற விண்ணப்பள்ளியை சேர்ந்த செட்டியார் என்று சேர்ந்த மக்கள் இந்த கோயிலை நிர்மாணம் செய்கிறார்கள். அதுக்கு அடுத்தால் போல உள்ள தூணில் இவர்தான் அந்த ரங்கர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த சிற்றரசன் இந்த பகுதியை நிர்வாகம் அரசனுக்கு உதவியாக இருந்து நிர்வாகம் செய்தவர். அவரும் அரச வம்சத்தை சேர்ந்திருப்பதற்கு காட்டுவதற்காக மிகப்பெரிய உடைவாள் ஒன்று அவரது கைகளில் ஏந்திய நிலை காட்டப்படுகின்றது. பக்திமானாக இருந்ததை காட்டுகின்ற வகையிலே அவருடைய கைகள் கரங்கள் கூப்பி வணங்கிய நிலை இருக்கின்றது. இவர் நாயக்கர் வம்சத்தை சேர்ந்தவர் அல்ல, மைசூர் உடையார் வம்சத்தை சேர்ந்தவருக்காக இவருக்கு கொண்டையானது காட்டப்படவில்லை. அதுக்கு அடுத்தால் போல பாலகணபதி சன்னதியும் அதற்கு அடுத்தாற் போல வள்ளியும் தெய்வானையுமாக திருமணம் இல்லாமல் இருக்கின்ற இந்த பெண்கள் முருகனை வணங்கி திருமணம் செய்துகின்ற வரம் வேண்டுகின்ற வகையிலே முருகனை நோக்கி தவம் இருக்கின்ற நிலையிலே இங்கே சிலைகள் உருவாக்கப்பட்டு வழிபாட்டில் உள்ளன. வள்ளி தெய்வானைக்கு என்று தனியாக இருவரும் ஒரு சாலை இருக்க, முருகன் இல்லாமல் தனியாக இருக்கின்ற இந்த காட்சியில் மிக அற்புதமாக இருக்கின்றன. இங்கே நாம் பார்ப்பது மிக அழகாக இருக்கின்ற வன்னி மரம். இந்த கோயிலிலே வன்னி மரமும் வேறு சில மகிழ மரங்களும் அதற்கு அடுத்தால் போல வில்வ மரங்களுமாக இது வனமாக இருக்கின்ற பகுதினால எல்லா மரங்களும் இருந்தாலும் இந்த பெரிய வன்னி மரத்தின் அடியில் தான் மிகப்பெரிய ஒரு தூண் இடம்பெற்றிருக்கிறது. அந்த தூணுடைய மேல் பகுதியிலேயே அன்னமானது மிக அற்புதமாக தாமரையை ஏந்திருக்கின்ற நிலையும், அதுக்கு அடுத்தால் போல சிவலிங்கம் 3 பீடங்களின் மேலே அமர்ந்திருக்கின்ற அமைப்பும், அதன் கீழே துர்வாச முனிவர் என்று இங்கே ஊர் மக்கள் சொல்லுகின்ற அல்லது பெரியவர்கள் சொன்னபடி அந்த பெயரை வைத்து மகரிஷி துர்வாசருடைய சிலை இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த தூணிலே அவர் தவம் இருக்கின்ற நிலை அவருடைய கைகளிலே பாருங்கள். ஒரு பக்கம் ஒரு கைகளிலே மலரை எடுத்துக்கொண்டு தன்னுடைய நெஞ்சிலே இருந்த அந்த ஒரு உத்தாச்ச கொட்டையின் கீழே அந்த லிங்கத்தை அமர்த்தி தன்னுடைய இன்னொரு கையால் லிங்கத்தை கையில் ஏந்தி மலர் வழிபாடு செய்கின்ற காட்சியும் தவநிலையில் இருக்கின்ற காட்சியும் துர்வாசனுடைய முனிவனுடைய சிற்பமாக இதை கருதி மக்கள் வழிபடுகிறார்கள். அவருக்கு கிரீடமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. காதலி குண்டலங்களும் வாகு வளையம், கைகளிலே வாகு வளையங்களும் காப்புகளும் அணிந்து மிக அற்புதமாக தவநிலையில் யோகப்பாட்டையோடு அமர்ந்திருக்கின்றார். இவர் இந்த பவானி ஆற்றங்கரையிலே 5 கோயில்களை நிர்மாணம் செய்ததாகும். அதில் இது ஒன்றும். இந்த ஊருக்கு மேற்கே இக்கரை நகமம் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே இருக்கின்ற நெமிலீஸ்வரர் கோயிலேயும் துர்வாசர் கட்டியதாகவும் அது காலத்தால் வெள்ளத்தால் அழிந்து போனதாகவும் இங்கே தலபுராணம் சொல்லப்படுகின்றது. இவர் கட்டிய அந்த கோயில்களில் முக்கியமான கோயிலாக இந்த கோயிலும் கருதப்படுகின்றது. துர்வாசருக்கு ஒரு சிறப்பு என்று சொல்வார்கள் என்றால், முருகன் கோயிலே துர்வாசர் இருப்பாயானால் அது பரிகார கோயிலாகத்தான் இடம்பெறும்போது ஜோதிட ரீதியாக அனுமானிக்கப்படுகின்றது. இங்கு இருக்கின்ற முருகர் மேற்கு நோக்கி காட்சிப்படுத்தப்படுவதனால செவ்வாய்க்குரிய தலமாக இது கருதப்படும். அவர் வள்ளி தெய்வானையோடு இல்லை, கையிலே தண்டம் ஏந்தி இருக்கின்றார். அப்போ செவ்வாதோஷம் கழிப்பதற்காக ஒரு காலத்தில் இந்த கோயிலை அவர்கள் நிர்மாணம் செய்திருக்கலாம். மட்டுமல்லாமல் இந்த தூணிலே இருக்கின்ற துர்வாசர் சனியினுடைய அம்சமாக கருதப்படுகின்றார். ஆக ஒரு ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் ஒன்றாக இருப்பவர்களுக்கு விபத்துக்களும் மருத்துவ செலவுகளும் சொந்தங்களால் பாதிக்கப்படுவதும் எல்லாவற்றுக்கும் மேலாக நரம்பு தளர்வும்
இரத்த கோளாறு உடைபடுவதும் ஆக இவ்வாறு பல உடல்நலக் கோளாறுகள் ஏற்படுகின்ற போது இந்த செவ்வாயும் சனியும் இணைத்திருக்கின்ற கோள்களை வழிபாடு செய்கிறானால் அவையெல்லாம் கடவுளுடைய கருணையால் தீர்க்கப்படும் அல்லது குறைக்கப்படும் என்பது மக்களுடைய நம்பிக்கை. அந்த வகையில் துர்வாசர் இங்கே சனியின் அம்சமாக வன்னி மரத்தடியில் காட்சிப்படுத்தப்படுகின்றார். தவளகிரி குமாரசாமி கோயில் என்று கல்வெட்டில் அழைக்கப்படுகின்ற இந்த குமாரசாமிக்கு தற்காலத்தில் தண்டாயுதவாணி என்று பெயர். தண்டத்தை தன்னுடைய கையிலே ஏந்திருக்கிறதுனால் தண்டாயுதவாணி என்று அழைக்கப்படுகின்றார். நாம் இப்போது வெளி திருச்சுற்றிலே வலம் வந்து கொண்டு இருக்கின்றோம். சூரியன் நேரடியாக கோயிலிலே முழு வீச்சை இறக்குகின்றார். நாம் இப்போது இந்த கல்வெட்டு பகுதிக்கு வந்துவிட்டோம். தமிழக தொழில்துறையால் அது முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கோயிலினுடைய வடக்கு பக்கம் குமுத வரிகளுக்கு மேலே இந்த கோயிலிலே கல்வெட்டானது இடம்பெற்றிருந்தது. இப்போது திருப்பணி செய்த போது 2017 திருப்பணி செய்த போது கிரைண்டிங் செய்யப்பட்டு எழுத்துக்கள் மிக மென்மையாக காட்சி தருகின்றன. இருந்தாலும் தமிழக அரசு தொழில் துறை மிக அருமையாக ஏற்கனவே இது பதிவு செய்வதனாலே அதிலிருந்து நாம் செய்திகளை பெற முடிகின்றது. ஓரளவு படிக்கின்ற நிலையில் தான் இருந்தாலும் முழுமையாக துல்லியமாக படிக்க முடியவில்லை. இதனுடைய காலம் சகம் 1598, அதாவது தற்கால அந்த தொழில் கணக்கீட்டு முறைப்படி 23/3/1676 ஆண்டில் கிரந்தமும் தமிழும் கலந்த நடையில் மைசூர் உடையார் சிக்கதேவராய உடையாரனுடைய காலத்திலே இந்த பகுதியிலே தளவாயாக இருந்து ஆட்சி செய்த நஞ்சநாயர் என்பவருடைய பரிபாலனத்தின் கீழே இந்த பகுதி வர, அப்போது நகரத்து விண்ணம்பள்ளி பக்கத்தில் இருக்கின்ற விண்ணம்பள்ளியில் இருக்கின்ற நகரத்து செட்டியார்களில் ரங்கநாத செட்டியாரும் சின்னையா செட்டியாரும் தவறுகளி மலை குமாரசாமி கோயிலில் கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம் போன்றவற்றை அமைத்து கட்டி தருகின்றனர். மற்றும் மலடிப்புத்தூர் என்கின்ற ஊரிலே ஒரு சிறிய ஏரியையும் பாசனத்திற்காக புதிதாக ஏற்படுத்துகின்றார்கள். அரசர் சிக்கதேவராயர் இந்த கோயிலிலே கட்டிய இந்த முருகருக்காக உணவு, அன்னதானம் மற்றும் அமுது படையல், வந்திருக்கின்ற பக்தர்களுக்கு உணவு கொடுக்கின்ற இந்த நிகழ்ச்சிகள் மற்றும் கோயில் காரியங்கள், விழாக்கள் ஆகியவற்றிற்காக நன்செய் நிலத்தை தானமாக கொடுத்துள்ளார். அது மட்டுமல்ல, கோயிலுக்கு கிழக்காக சுவரில் இந்த கல்வெட்டானது மிக சிறப்பாக பதிவு செய்ய வேண்டும் என்று கிரந்தத்திலேயும் தமிழிலேயும் இணைத்து இந்த கல்வெட்டானது இடம்பெறுகின்றது. இந்த கோயில் இந்த கல்வெட்டு ஒன்றுதான் இருக்கிறது. இந்த கல்வெட்டின் அடிப்படையாக பார்ப்போமானால் தற்காலத்தில் கிட்டத்தட்ட 450 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த கோயிலானது புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கின்றது. சங்ககாலத்தில் வெண்குன்றம் என்று அழைக்கப்பட்ட இந்த கோயில் கால மாற்றத்தால் தவளகிரி என்று பெயர் இடம்பெற்றுகின்றது. ஏற்கனவே சுற்றியது போல இந்த மலையை சுற்றிலும் நிறைய சிறு சிறு குகைத்தலங்கள் இருக்கின்றன. அவற்றெல்லாம் முனிவர்கள் தவம் இருந்து முருகனை வழிபாடு செய்துகின்ற நிலையும் சிவனை வழிபட்டுகின்ற நிலையும் காட்டப்படுகின்றது. துர்வாச முனிவரனுடைய சிலையும் ஒரு தூணிலே தனியாக இடம்பெற்றிருப்பதை வன்னி மரத்தடியில் பார்த்தோம். ஆக ஒரு காலத்தில் முனிவரனுடைய தவ நிலையாக இருக்கின்ற இந்த கோட்டமானது கோயிலானது பிற்காலத்திலே 400 ஆண்டுகளுக்கு முன்னால் சிதைவுற்று அந்த கோயிலை புனருஸ்தானம் செய்து விண்ணப்பள்ளி நகரத்தார்கள் மிகச்சிறந்த முருகன் கோயிலாக மாற்றுகின்ற நிலையும் அதிலிருந்து இது சிவன் கோயிலாக இருந்து முருகன் கோயிலாக மாற்றப்பட்டு அற்புதமான முழு வழிபாடு நடக்கின்ற நிகழ்ச்சியிலும் காணலாம். இதற்கு அடையாளமாக இந்த கோயில் அமைக்கின்ற போது இது பழனியில் இருக்கின்ற முருகனை போல் அமைய வேண்டும் என்று விரும்பி இருந்திருக்கலாம். அதனாலேயே கோயிலினுடைய மேற்பகுதியிலே மேல் வரிகளிலே பார்ப்பவர்களானால் சில சிற்பங்கள் இடம்பெறுகின்றன. முதல் கோஷ்டத்தில் சிவனுடைய லிங்கமானது அற்புதமாக வடிவமைப்பட்டுகின்றது. அதுக்கு அடுத்தால் போல கோஷ்டத்தில் தண்ணீர் வழிகின்ற தூம்பு பகுதியின் மேலே மயில் வாகனத்தின் மீது முருகர் அற்புதமாக காட்சி எழுகின்ற அந்த சிற்பமானது இடம்பெறுகிறது. அதுக்கு அடுத்தாற் போல கோஷ்டத்திலே விநாயகர் இடம்பெறுகிறார். நின்ற கோலத்தில் இருக்கின்ற விநாயகர் இடம்பெறுகிறார். அடுத்த கோஷ்டத்திலே இந்த கோயில் கருவறையில் இருக்கின்ற இறைவனாகிய குமாரசாமி என்று அழைக்கப்பட்ட
தண்டாயுதபாணி சாமியினுடைய சிற்பமானது இடம்பெறுகிறது. பழனி மலையில் இருக்கின்ற அந்த தண்டாயுதபாணி இவ்வாறு தான் மேற்கு நோக்கி நிறுத்தப்பட்டுள்ளார். அதே போல இங்கேயும் மேற்கு நோக்கி இந்த சிலையானது நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த வடிவம்தான் அங்கே இருந்ததுனால இது கொங்கு நாட்டு பழனி என்று மக்களால் பெரிதும் பாராட்டப்படுகின்றது. அடுத்தாற் போல கோஷ்டத்திலே தாயாரினுடைய சிலையானது அற்புதமாக இடம்பெறுகின்ற காட்சி காணலாம். ஒரு வகையில் பார்த்தால் இது வள்ளி தெய்வானியனுடைய சிற்பத்தில் இருக்கின்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் தனியாக தாமரை மலரை ஏந்திய நிலையிலே தாயார் காட்சிப்படுகின்றார். இவைகளெல்லாம் கிட்டத்தட்ட 450 ஆண்டுகளுக்கு முன்னால் செதுக்கப்பட்ட சிலைகள். வேறு கோஷ்டத்திலே சிற்பங்கள் இல்லை, கோஷ்ட மூர்த்திகளே இடம்பெறவில்லை. அந்த கோஷ்டங்களுக்கு மேலே உள்ள மேல் மாடங்களில் இது அற்புதமான வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கட்டமைப்பெல்லாம் உடையார் காலத்தில் இருந்ததுக்கு அடையாளமாக அவர்களுடைய அமைப்பு, கட்டட அமைப்போடு மிக அழகாக செதுக்கப்பட்டிருக்கின்ற காட்சிகளை பார்க்கலாம். 16 பேர்களை சுட்டக்கூடிய 16 துவாரங்களை கொண்ட கல் பலகணியானது இந்த கோயிலில் மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு நேர்த்தியாக இருக்கின்றார்கள். ஒரு வரிசைக்கு 4ஆக 4 வரிசைக்கு 16 துவாரங்கள், பலகணிகள் செல்வங்களை குறிக்கின்ற வகையிலே 16 பேர்களை குறிக்கின்ற வகையில் இடம்பெறுகின்றது. அதுக்கு அடுத்தாற் போல கோஷ்டத்திலே மேல் மாடத்தில் சிவலிங்கமானது இடம்பெறுகின்றது. கருவறை இருப்பது போலவே இங்கேயும் மிகப்பெரிய சிவலிங்கம் ஒன்று இடம்பெறுகிறது. அதுக்கு அடுத்த நிலையிலேயும் 16 துவாரங்களை கொண்ட பலகனி காலதர் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பும் காட்டப்படுகின்றது. அப்போ 16 32 அறங்களின் அடிப்படையிலேயே 16 ஆக 32 அறங்களின் அடிப்படையிலேயே இந்த கோயிலானது அமைக்கப்பட்டிருக்கின்ற நிலையை இந்த பலகணிகள் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். தண்டாயுதபாணி கோயிலிலே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் திருச்செவி அர்ச்சனையானது அற்புதமாக நடக்கின்றது. யாகங்களோடு தனியாக வேல் வைத்தும் இது நடத்தப்படும். செவ்வரளி மாலை போட்டு வேல்களுக்கான வழிபாடு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடைபெறுகின்றது. இந்த திருச்செதி என்றால் என்ன பார்ப்போம். சதம் என்பது 100, திரி என்றால் 3. இப்போ 3 பெருக்கல் 100 என்றால் 300 அர்ச்சனைகள் முருகனுக்காக சொல்லப்படுகின்ற அர்ச்சனை. சரவணபவ என்கின்ற அந்த எழுத்தில் 6 எழுத்துக்கள் இருக்கும். ஒவ்வொரு எழுத்துக்கும் ச என்றால் அதற்கு 50 நாமாவளிகள் சொல்லப்படும். ரா என்பதற்கு நாமாவளிகள் 50 சொல்லப்படும். மந்திர உச்சாடங்கள் செய்யப்படும். இவ்வாறு அந்த 6 சொற்களுக்கும் எழுத்துக்களுக்கும் 50-50ஆக 300 அர்ச்சனை சொற்கள், அர்ச்சனை வழிபாடுகள் நடத்தப்படுவதுதான் திருச்செதி அர்ச்சனை. இது செய்வதனால் என்ன பலன் என்று பார்ப்போமானால், எதிரிகளால் நாம் வீழ்த்தப்படாமல் இருந்து எதிரிகளும் நன்றாக இருப்பதற்காக செய்யப்படுகின்ற அர்ச்சனை தான் இந்த திருச்செதி அர்ச்சனை. திருமண தடை, வேலை வாய்ப்பு, கண்ணுக்கு புலப்படாத சில செவ்வாய் பகவானால் சனியினால் நடக்கக்கூடிய விபரீதங்களின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தடுமாற்றங்கள், செயல்கள் எல்லாம் நீக்கக்கூடிய அர்ச்சனை தான் இந்த திருச்செதி அர்ச்சனை. அந்த வகையில் இந்த கோயில் திருச்செதி அர்ச்சனைக்கு மிக அற்புதமான வழிபாட்டு தலமாக இருப்பதை பார்க்கலாம். தவளகிரி தண்டாயுதபாணி ஆகிய குமாரசாமி கோயில் முன்பக்கம் இருக்கின்றோம் நாம். இது மேற்கு பார்த்த நுழைவாயிலை கொண்டிருந்தது. இந்த நுழைவாயிலுக்கு பக்கத்திலே வடக்கும் தெற்குமாக மிக அற்புதமான 2 யானைகள் பட்டம் சூட்டிய நிலையிலே அற்புதமாக காட்டப்படுவதை பார்க்கலாம். அவற்றின் கீழே யாழிகள் இடம்பெறுகின்றன. மைசூர் மன்னனுடைய அடையாள சின்னங்களாக இந்த யானைகளை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த வகையிலே சிக்கதேவராயர் காலத்தில் எழுந்ததற்கு அடையாளமாக இந்த யானைகள் முன்பக்கம் இடம்பெறுகின்றதை பார்க்கலாம். கம்பீரமான தோற்றத்தோடு, கண்களிலே மிகுந்த கருணையோடும், வணங்குகின்ற நிலையிலையும் மணிகளை கட்டி பட்டம் சூட்டிய நிலையிலே அரசனுடைய யானையாக அருமையாக காட்டப்படுகின்ற காட்சி கோயிலினுடைய மேற்கு வாயிலிலே இடம்பெறுகின்ற உள்ளே நிலைகின்றோம். முன்னே பலிபீடமும் முருகனுடைய வாகனமாகிய மயிலும் அதனுடைய வாயில் பகுதியிலேயே நாகங்களும் கொத்தப்பட்ட நிலையிலே வழிபடுகின்ற நிலையிலே காட்டப்படுகின்றன. இங்கே மூலவர் மேற்கு நோக்கி செவ்வாய் பகவானாக தண்டத்தை கையிலே ஏந்திய நிலையில் அற்புதமாக காட்சி தருகின்றார். சுமார் 1.5 அடி பீடமும் அந்த பீடத்தின் மீது 3 அடி உயரமுள்ள அற்புதமான முருகராக குமாரசாமி என்கின்ற பழைய பெயரோடு இருப்பவர் தற்காலத்தில் தண்டாயுதபாணி என்று வழங்கப்படுகின்றார். பெரும்பாலும்
ஆந்த்ரோபாலஜிக்கல் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய மானுடையியல் படி மலை உச்சியில் இருப்பவர்களுக்கு எப்போதுமே எதிர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். விலங்குகளிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளவும் பிற உயிரிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ளவும் கையிலே ஏதேனும் ஒரு ஆயுதத்தை ஏந்தி கொண்டு காட்டில் வாழ்பவர்கள் திரிவதாகத்தான் அந்த நூல்கள் நமக்கு காட்டுகின்றன. அப்படி இருந்த அந்த காலத்தில் தாங்கள் வழிபட்ட அந்த முருகனுக்கும் தண்டமாகிய ஆயுதத்தையும் கையிலே கொடுத்து வழிபட்டிருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள், பழங்குடி இனத்தவர்கள். அதனால் தண்டத்தை கையில் ஏந்தியதனால் அவருக்கு தண்டாயுதபாணி என்று பெயர். அமாவாசை நாளிலும், பௌர்ணமி நாளிலும், சஷ்டி நாளிலும், கிருத்திகை நாளிலும் தேர்கள் இழுப்பதோடு ஊர் மக்களால் பெரிதும் வணங்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு ஆராதனை செய்யப்படுகின்றார்கள். அந்த வகையிலே அந்த தேரானது வலம் வருவதற்காக மேல் பகுதியிலேயே தேர்வலம் பகுதியும் கட்டப்பட்டு கோயில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்து அறநிலைத்துறை ஏற்பாடுகளை செய்து மக்களுடைய மனங்களை ஒருநிலைப்படுத்தி வழிபாட்டை சிறப்பாக நடத்த உதவி செய்து கொண்டிருக்கிறது. கோயில் அர்ச்சகராக செந்தில் பாலாஜி அவர்கள் இடம்பெறுகிறார்கள். தக்கார்களும் இதற்கு நிரந்தரமாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். மேலே இந்த கோயிலுக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட 272 படிகள் அமைத்திருக்கிறார்கள். அந்த காலத்திலிருந்து இந்த படிகளின் வாயிலாகத்தான் மேலேறி வருகின்ற வழக்கம் இருந்தது. இப்போது வாகனங்கள் மேலே வருவதற்காக மலைப்பாதையும் வாகனங்கள் செல்வதற்கென்று தனிப்பாதையும் அமைந்திருக்கின்றார்கள். கீழே படிகளில் செல்கின்ற வகையிலே இடும்பன் கடம்பனுடைய தனி சன்னதிகளும் இந்த பகுதியை 1725 1752 வரை ஆட்சி செய்த மைசூரனுடைய தளவாய்களாக பின்னர் மன்னராக சுட்டி கொண்ட ஹைதர் அலியும் திப்பு சுல்தானுடைய சிறு சிறு மறைவிடங்களும் இந்த கோயிலினுடைய படிகளுக்கு அடியே இடம்பெறுகின்றன. அவைகள் சுரங்கங்களாக கருதப்பட்டு கதல்கட்டி கணவாய் வரை இந்த பாதை செல்கின்ற அமைப்பிலே இருக்கிறதாக சொல்கிறார்கள். மற்றொரு கதை, இது பெரிய கோயில் என்று அழைக்கப்படுகின்ற பெருமாள் கோயில் பேருந்து நிலையத்துக்கு அருகே மைசூர் செல்லும் சாலையில் இருக்கின்ற வேணுகோபாலசாமி கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் இந்த சுரங்கத்துக்கும் தொடர்பு உண்டு என்றெல்லாம் ஊர் மக்களினுடைய சிவி வழி செய்தியாக இருக்கின்றது. இந்த வகையிலே இந்த கோயிலானது மிகச்சிறந்த செவ்வாய்க்கும் சனிக்கும் பரிகார தலமாக இருந்ததை பார்ப்போம். இப்போது நாம் அந்த முருகனை மீண்டும் ஒரு முறை மனதார வழிபட்டு நம் வாழ்வில் நிலம், சொத்து, உறவுகள், செவ்வாய் என்றால் நிலம், செவ்வாய் என்றால் வீடு, செவ்வாய் என்றால் நம்முடைய சகோதரன் சகோதரிகள், அவர்களால் வரக்கூடிய நன்மை தீமைகள் பங்காளிகளை குறிப்பதனாலே அவர்களெல்லாம் நன்றாக இருப்பதற்கும் நமக்கும் அவர்களால் உதவியாகவும் நாமும் அவருக்கு உதவியாகவும் இருந்து பெருவாழ்வு வாழ்வ இந்த குமாரசாமியை தண்டாயுதபாணி சாமியை மனதார வழிபடுவோம், வணங்குவோம், வளம் பெறுவோம்.